கிருபையாமை நாங்கள் சுதரிக்கிறோம். நல்லவர் வல்லவர் வாக்குமானாதவராய் இருக்கிறபடினால் உம்மை சுதரிக்கிறோம். வல்லவரே, 8வது மாதம் 9வது மாதத்தின் முதலாவது நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்துதான் நம்முடைய பிள்ளைகளுக்காய் சுதரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தை நான் சொன்னவர் கரத்தினால் மாத்திரத்தை செய்து முடிப்பீராக என்று சொல்லுகிறோம். ஐயா, நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. இதுவே கருத்துக்களை எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை அனைத்தினும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எங்கள் சுகலம் செய்து நான் சமூகம் சேர்க்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். மறுபடியும் உங்களை பார்க்கிறதுலே மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவாரா? கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் கனிமணியை போல நம்மை காத்திருக்கிறார், நம்மை விசாரித்திருக்கிறார். தேவைகள் குறைவுகள் இருந்தது, ஆனால் அந்த பொழுதிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். बहु मास आठमा हनुमान से अपनी समगितिया आवश्यकता में बहु तिमुना हनुमान से अनुग्रह है अपनी समग तिबिलाती है हनुमान से सुधी अल्लाह से हनुमान से वचन अभी मैंने ये करने अनुमान में मास पुरुषु ये वचन है ना योहान सुबारची पलविनी परीक्षे अपनी सटविनी मादे निना मादतिन ஒன்பதாவது மாதத்தின் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் யோவான் எழுதியதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 48வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 48வது வசனம். Gospel of John chapter 1 verse 48. எல்லாரும் சேர்த்து வாசிக்கலாம். 1:48. एके अपनी सटर யோவான் एके अपनी सटर. அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். ஆமென். நாத்தான்வேல் என்று சொல்லப்படுகிறதான மனுஷன் ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறான், நீர் என்னை எப்படி அறிவீர்? नातानवेल किया नाउ मनुष्य विलवान से गानो वान से मावा कैसे दादुना ने इतो वान से के फिलितुरडा இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். வான் से के ना वह अति कहा याट इंदिति ममुवा दुटवे केला वान से के அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்கிறதை காண்கிற ஒரு தேவனை தான் நான் நீங்களும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நாளிலே இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி வாக்குத்தத்தமாய் இருக்கும் என்று சொல்லி நீங்க கேட்கலாம் இல்லையா? வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை என்னது கனப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன், இப்படி சொன்னா அது வாக்குத்தத்தம். இதுல என்ன வாக்குத்தத்தம் இருக்குன்னு கேட்கலாம். நேது परंतु अतीन नम्मिके मना अतीन परंतु इल्लरु वाग्दत्तम एन्नदु நம்மை பார்க்கிற ஒரு தேவன் என்பதுதான் இதன் வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்றாரு பிலிப்பை பார்த்து, அந்த நாத்தான்வேலை பார்த்து, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அத்திமரம் எங்கேயோ இருக்கிறது, பிலிப்பு அவனை கூப்பிடுற இடம் எங்கேயோ இருக்கிறது. ஆனாலும் இங்க இருக்கிற தேவன் அங்க இருக்கிற नातानवेலை பார்க்கிறார். भगवान सिंह ने तवस्थाने का फिलिप नतानेल व अंडगान ने यात्रिक कथाकरण ने तवस्थाने का नम भगवान से मेस्ताने दा ए स्थाने वेन्नाव देवाल दकिन्नाव देविके निकपदा में अभी नमस्कार करा. சில நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் நம்மளை பார்க்கல, நம்மளை தெரியாது, நம்ம சூழ்நிலைகள் அவர் தெரியுதில்லை
நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், சிறுமைப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கல ஆண்டு நம்மளை பார்க்கல. இது கூட බොහෝ අපි හිතන්නේමයි. උන්වහන්සේ මන්දියා බලන්නේ නැහැ, සලකන්නේ නැහැ. මම උච්චරත් පීඩා තුල යනවා, ප්‍රශ්න තුල යනවා, තනිකම වේදනාව, ආර්ථික ප්‍රශ්න, නැත්නම් ලෙඩ රෝග, ඒ වගේ ගොඩාක් දේවල් වලට මම මුහුණ දෙනවා. නමුත් උන්වහන්සේ මාදියා බලන්නේ නැහැ කියලා සමහර වෙලාවට අපිට துக்கம் ඇති වෙන්න පුළුවන්. இல்லையா? ஆண்டவர் நம்மளை பார்க்கலையே, விசாரிக்கலையே, நம்ம சூழ்நிலைகளை மாற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வெறுமை அல்லது ஒரு தனிமை அல்லது ஒரு நம்முடைய கர்த்தர் சார்ந்த காரியத்தில் நமக்கு அல்லது நம்ம மதம் சார்ந்த ஒரு காரியத்தில் கர்த்தரை பின்பற்றுவதான காரியத்தில் நமக்கு ஒரு விரக்தி ஏற்படலாம். இல்லையா? சின்ன சர்ச்சுக்கு போய் என்ன காண்றோம், ஜெபம் பண்ணி என்னதை காண்றோம், வேத வாசிச்சு என்னதை காண்றோம் அப்படின்ற சொல்லுகிற சிலரை நான் பார்த்துருக்கிறேன். இல்லையா? நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க அது இல்லையா, அக்கா என்ன இல்லைங்க யாருக்கும் நகரில் முகடுது, சவாடிக்கு இல்லை முகடுது, නැත්තම් මානසික වචනේ මෙනෙහි කරලා මොකටද කිසිම බලන්න තාමත් මං ඒ ස්ථානෙම එහෙම නැත්තම් හිටියාව ස්ථානට වඩා මොකද්ද கபலே லிபட வெட்டலாம் அப்படின்னா, அதாவது தாச்சில் இருந்து அடுப்புல விழுந்தாச்சா. தாச்சில் இருக்கிற வரைக்காவது கொஞ்சம் கொதிச்சுட்டு அப்படி இப்படி இருக்கும். ஆனால் தாச்சில் இருக்கிற நாம் அடுப்பு கொடுத்துட்டு அப்படி ஆயிடுவோம். அதுதான் நம்முடைய நிலைமை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனாலும் நம்மை காண்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 8 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தியிருக்கிறார், நம்மை விசாரித்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். இல்லையா? நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். ஆனாலும் நாங்கள் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அதான் நான் தான், நீர் எப்பொழுது என்னை கண்டீர், உமக்கு எப்படி என்னை தெரியும், வாட்சி மாவு துக்ரே கோமத வாட்சி கோமத தன்னே கீழே ஆடுபடுத்த வாட்சிக்கேனா அத்திக்கா கட்ட எட்ட இந்தி திரும்பவும் அந்த அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப யார் இந்த நாத்தான்வேல் அப்படின்னு சொல்லி நாங்கள் சற்று தெரிந்திருக்க வேண்டும். ஏன் அவனோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கௌதமே நத்தானியல் කෙනෙක්නා එයාටයි උන්වහන්සේ මේ දේවල් කතා කරන්න කියන්නේ අපි පොඩ්ඩක් දැනගෙන හිටියොත් තමයි මේ වචනේ ආශිර්වාදය සම්පූර්ණව අපිට ලබා ගන්න පුළුවන්. அப்பதான் நம்ம வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாய் தெரிந்து கொள்ள முடியும். நாத்தான்வேல் என்றால் gift of God, தேவனுடைய பரிசு. දෙවියන් වහන්සේගේ මොකද්ද තෑග්ග කියන එක තමයි ඒකේ அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும், ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அதே போல இவருக்கும் ஒரு பேர் உண்டு, நாத்தான்வேல் என்று சொல்லுவதான பேர். அதன் அர்த்தம் என்னது? தேவனுடைய கடவுளுடைய பரிசு என்பதுதான் அவருடைய பேர், என்னுடைய அர்த்தம். இவன் வான்சிக்கு தேக். ஆனால் அவர் எங்க இருக்கிறார், அவருக்கு குறித்து நாங்கள் பார்க்க போனா யோவான் 21வது அதிகாரம் 2வது வசனம், யோவான் விசேக்கே දෙකේ අපි බලනවා கலிலேயாவில் உள்ள கானானில் உள்ள நாத்தான்வேல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய ஊர் வந்து கலிலேயா, அவர் இருந்ததான இடம் வந்து கானான். அதாவது இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதம் செய்த அந்த ஊர்ல இருந்தவர் தான் இந்த நாத்தான்வேல். යේසුස් වහන්සේ පළමුවෙනි කරාවු ආස්කම සිද්ධ වුණා වූ ඒ ගමේ හිටපු කෙනා තමයි මේ නාතාන්වෙල් කියන්නේ. ගලිලයාව රට கானான் ඇවිල්ලා ඒ ගම இல்லையா? இந்த வத்தலையில நாங்க ஹெந்தலையில இருக்கிற மாதிரி. அப்ப இந்த இடத்துல தான் அவன் இருந்தான் என்பதற்கு வேதத்திலே ஆதாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பும் அவன் சீஷனோடு கூட இருந்தான் என்பதற்கு வேதத்திலே சில ஆதாரங்கள் உண்டு. උන්වහන්සේ මරුණයින් පස්සේ මේ ගෝලියොත් සමග ඉතිහාය කියලා උන්වහන්සේගේ වචනින් අපි බලා ගන්න පුළුවන් මේ நாத்தான்வேல். சில நேரங்களில் அவரோடு கூட இந்த அநேக அவர் சீஷர்களை விட்டு போயிட்டாங்க, இயேசு விட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த நாத்தான்வேல் என்று சொல்லப்படுகிறதான மனுஷன் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பதாகவும் அவருடைய சீஷர்களோடு கூட இருந்தார். யாத்திரிக்கியாவு யாத்திரிக்கு ஆசீர்வாத ලැබුවාවු ගුණාත් මනුෂ්‍යයන් යේසුස් වහන්සේ මරුණා කියලා දැනගත්තන් පස්සේ යත් එක්ක නැහැ. නමුත් මේ நாத்தான்வேல் යේසුස් වහන්සේ මරුණයින් පස්සේනොත් යේසුස් වහන්සේගේ ගෝලියොත් එක්ක හිටියාවු කෙනෙක් තමයි මේ நாத்தான்வேல் කියනව කෙනා. මේ நாத்தான்வேல் ළඟ තිබුණා හොඳ ගතිගුණ.
முகாந்தனா இந்த நாத்தான் இடத்திலிருந்து தானே நல்ல சுபாவங்கள் குணாதிசயங்கள் என்ன என்று சொன்னால் அவனிடத்திலே தந்திரம் இல்லை, அவனிடத்திலே ஐயம் இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த விதமான ஒரு பதட்டமோ எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. இரட்டை மனதுள்ள தன்மை கிடையாது. சில முன்னுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. முன்னுக்கு பிரேசில் ஓடுவாங்க, பின்னுக்கு போயிட்டு போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா. அந்த ஆளாவது அந்த ஆட்டு அப்படின்னு சொல்றாங்க உண்டு. அப்போ அப்பேற்பட்டதான் இந்த சுபாவங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹிப்போக்ரசி அப்படின்வாங்க. அதாவது முன்னுக்கு ஒன்று பின்னுக்கு ஒன்று, இந்த தன்மை அவனிடத்தில் இருக்கவில்லை என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். එකම මෙයාගේ ගතිගුණ එයා ළඟ අර මේ කපටි කම නැහැ. කපටි කම නැහැ. යේසුස් වහන්සේ ගැන කිසිම ඒ කියන්නේ විහිළුවක් නැහැ. එයා එහෙමද මේමද එහෙම වෙන්න පුළුවන්ද මේම වෙන්න පුළුවන්ද කියලා ඇගේ කිසිම ભેදයක් එයා ළඟ තිබුණ. අනිත් එක දෙපටියාවය சொல்லுவாங்க. දෙපටිකම. அதாவது ரெட்டை வேஷம். ඉගිට මේ පැත්තේ හොඳ කියන්නේ මේ මේ මොකද්ද මේ මාළුවෙක් ඉන්නවලු. என்னது விலாங்கு மீன். பாம்புக்கு தலையை காட்டுமா மீனுக்கு வாலை காட்டுமா? விலாங்கு மீனுக்கு என்ன சொல்றது? இது ஒரு மீன். මාළුවෙක් ඉන්නවලු නායට මුගේ මූණ පෙන්නනවලු වලිගෙ පෙන්නනවලු මාළුවාට. එතකොට මූ දෙපැත්තෙම බේරෙනවා. பதமாக தான் சில பேர் இல்லையா, இட்டு மோத்த காட்டுறது இட்டு வாழை காட்டிட்டு போயிடுறது. ஆனால் இப்பேற்பட்டதான சுபாவங்கள் அவனிடத்தில் இல்லை என்பதாக வேதத்தில் பார்ப்போம். මේවගේ ගතිගුණ යාළඟ නැහැ කියලා මේ උන්වහන්සේගේ වචනයෙන් අපිට බලා ගන්න පුළුවන්. අනිත් එක උන්වහන්සේගේ වචනය මෙනෙහි කරන්නා වූ කෙනෙක්. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு மனுஷன் இல்லையா. ஆண்டோட வேதம் சொல்லுங்க, இதவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. රැහැදවල් උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන්නා වූ තැනැත්තා භාග්‍ය ලද්දෝය කියනවා. ඒ වචනය පරිදි උන්වහන්සේගේ වචනය මෙනෙහி කරන්නා වූ කෙනෙක්. தேவனுடைய வார்த்தையை அதாவது தியானிக்கிற ஒரு மனிதன் தான் இந்த நாத்தானியேல். அடுத்தது அவனுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜெபம் தியானம் செய்யும் வாழ்முறை இருந்தது. ಯಾಗೆ පුද්ගලික ජීවිතයේ යාඥා කරන මෙනෙහි කරන ඒ වගේ දේවල් ගතිගුණ එයා ළඟ තිබුණා වූ කෙනෙක් තමයි මේ நாத்தான் பேர். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று சொல்லி. அப்ப அந்த நாட்களிலே யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அத்திமரத்துக்கு கீழே இருந்து தியானிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப அவனை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று சொன்ன காரணம் என்ன? அவன் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனை பார்க்கிறான். வேலை செய்யும் போது இல்லை, பயணப்பட்டு போகும் பொழுது இல்லை, அப்பயும் ஆண்டவர் பார்க்கிறான். ஆனா இவனை எப்ப பார்க்கிறார்? அத்திமரத்திற்கு கீழே இருந்து அவனை குறித்து அவன் ஜெபம் பண்ணும் பொழுது, தேவனை தியானிக்கும் பொழுது அவனை பார்க்கிறான். நாத்தான்வேல் அந்த අත්තික ගහේ යට ඉඳලා තමයි ඒ කාලේ යුදවරු දෙවියන් වහන්සේ යාඥා කරන්නේ මෙනෙහි කරන්න. ඒ කියන්නේ අමතනම දැන් තියනවා වගේ සවාවක් නැහැ. ඉතින් අත්තික ගහ යට තමයි ගිහිල්ලා දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නේ. එහෙම නැත්නම් මෙනෙහි කරන්නේ, යාඥා කරන්නේ. ඒ වගේ අවස්ථාවකදී තමයි උන්වහන්සේ බලන්නේ. ඒ කියන්නේ අනිත් අවස්ථාවදී උන්වහන්සේ බලන්නේ නැහැ කියන එක නෙමෙයි මෙතන අර්ථවත් වෙන්නේ. නමුත් අපි යාඥා කරද්දී උන්වහන්සේ අපි දිහා இத்தா ஓனேகமின் பாருங்க. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேவனை தியானிக்கும் பொழுது அவர் நம்மை உற்று நோக்குகிறார். அவர் நம் பட்சத்தில் வந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஓகே, நாமே මහිමයට පත් කරන ස්ථානයට මං ඇවිල්ලා නුඹ ආශිර්වාද කරන්න කියලා උන්වහන්සේ වචනේ කියලා තියෙන්නේ. ඒ නිසා තමයි அப்ப கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தரை பார்க்கணும்னா நான் எப்பயும் அவரோட கூட இருக்கணும், அவருடைய பார்வையிலே இருக்கணும், அவருடைய அந்த பராமரிப்புக்குள்ளே இருக்கணும். උන්වහන්සේ නිතරම මන්දියා සෝදියසේ නවදානමින් බලාගෙන ඉන්න ඕනේ. නම් උන්වහන්සේ රැකවරණේ මං ඉන්න ඕන. උන්වහන්සේව දාලා යන්න නරකයි. அது ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் வந்து நம்மை வற்புறுத்துகிற, நம்மை கட்டாயப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. அப்படி பலக்கரலாம் வரை கீழே තද කරන්නා වූ බල කරන්නා වූ දෙවියන් නෙමෙයි අපි දෙවියන් වහන්සේ. උන්වහන්සේ ළඟට ආවොත් උන්වහන්සේගේ ආශිර්වාදය රැකවන්න තියෙනවා. උන්වහන්සේ එපා කියලා කියොත් එන්න ඔච්චරම තමයි. வேற வழியே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றது, ஆண்டவருடைய தாவீது சொல்கிறார், கர்த்தர் சமயமாய் இருக்கும் பொழுது அவரை தேடு, அவர் போயிட்டா உனக்கு அவர் தென்பட மாட்டார். தாவீது சாலமோன் කියනකොට කියනවා, දෙවියන් වහන්සේ සමීපව ඉන්න කාලෙදිම අවශ්‍යය ගන්න.
අපෙන් ඈත් වෙලා ගියොත් එම අපි කතා කරත් හරි උන්වහන්සේ නෑ. அப்ப கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் அவரை என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? அவரை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்கும் பொழுது மெசியாவின் வருகையை எதிர்பார்த்திருந்தவன் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மெசிஸ் வான்சேගේ ඊම එහෙම නැත්නම් උප්පත්තිය ගැන බලාපොරොත්තුවෙන් හිටියව තැනැත්තේ. එහෙම වෙන්න හේතුව මොකද? ஆண்டவருடைய மெசியாவினுடைய வருகையை பிறப்பை எதிர்பார்த்திருந்ததான ஒரு மனுஷன் தான் இந்த நாத்தான் வேல். அதற்கு அப்ப அது எப்படி அவனுக்கு தெரியும் சொன்னா வேதத்தை தியானிக்கிற மனுஷன், தீர்க்க தரிசனுடைய ஆகமங்களை வாசித்த மனுஷன் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா மெசியாவை குறித்து தெரியாது. மெசியஸ்තුමාගෙන අපි දැනගන්න ඕනේ නා අනාගත වතුරු ලියවව පොත එහෙම නැත්නම් සුද්ධෝ ලියවිල්ල අපි මෙනෙහි කරන්න ඕනේ. එතකොට තමයි මේ දේ අපිට දැනගන්න පුළුවන් වෙන්නේ. යොහාන් 21:2 අපි බැලුවා නම් මම ඉස්සෙල්ලා කිව්වා වගේ 21 යොහාන් 21:2 යොහාන් මේ උන්වහන්සේගේ ගෝලියොත් සමග හිටියා වූ තැනත්තා කියලා මේ ස්ථානයේදී අපිට බලා ගන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்பும் சீஷர்களோடு கூட இருந்தார் என்பதற்கு ஆதாரம் யோவான் 21:2 நாங்கள் பார்க்க முடியும். 7 சீஷர்களோடு கூட இவருடைய பேரும் 7 பேருடைய பேர் இருக்குது. அதில் இவருடைய பேரும் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. අද්දෙනින්ගේ නම් තියෙනවා ඒ එකක් මෙයාගෙත් නම්. ඒ කියන්නේ வான்சிக்கு ගෝලියොත් සමග මෙයා ඉඳලා තියෙනවා. அப்ப நாம் எப்பொழுதும் தேவனுடைய கூட்டத்தோடு கூட அவருடைய ஜனங்களோடு கூட அவருடைய சபையோடு கூட நாங்கள் இருக்க வேண்டியது நமக்கு மிகவும் முக்கியம். வான்சிගේ සභාවේ අයත් එක්ක வான்சிගේ ජනතාවත් එක්ක අපි ඉන්න ඕන එක ඉතා අවශ්‍ය කරන්නා වූ දෙයක්. அடுத்தது மத்தேயு மார்க் லூக்கா சுவிசேஷத்தில் இவருடைய பெயர் எங்கேயுமே வரல. மத்தேயு மார்க் ලූක් සුභාරංචි වල මෙයාගේ නම කොහෙන්වත් සඳහන් වෙලා නැහැ. යොහාන්ගේ පොතේ විතරයි මෙයාගේ නමත් මෙයා ගැන විස්තරයක් සඳහන් වෙලා තියෙන්නේ. இந்த 3 சுவிசேஷங்களும் கிடையாது. இதில் மட்டும்தான் அவருடைய அந்த தன்மைகள் காரியங்கள் அடங்கி இருக்கிறது நாங்கள் பார்க்க முடியும். அடுத்தது அந்த இறையியலாளர்கள் தியாலஜியன்ஸ் ඒගොල්ලන්ගේ ஒரு கருத்து இருக்கிறது. இவளை அதாசக்தியනවා මතේ 10:3 ඒකම මාර්ක් 3:8 மத்தேயு 10:3 படியோ மார்க் 3வது அதிகாரம் 18வது வசனத்தின் படியோ பிலிப்புடன் இருந்த பர்த்தலோமேயு என்று சொல்லப்பட்டதான அந்த மனுஷன் தான் நாத்தான் வேளாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு யூகம் உண்டு. මතේ ලූක් වල මාර්ක් වල ලියලා තියෙනා වූ අර බර්තලෝමේයු කියනා වූ අර මනුෂ්‍යයා මේ නාතානියෙල් වෙන්න පුළුවන් කියලා ඒගොල්ලන්ගේ මේ අදහසක් තියෙනවා. හැබැයි ඒක ඇත්තද බොරුද කියලා අපි දන්නේ නැහැ. හැබැයි මේ කියන්නේ මේ තියොලොජියන්ස් ලාගේ ඒගොල්ලන්ගේ මොකද්ද දැනගන්නවා. இறையியலாளர்களுடைய ஒரு அறிந்து கொள்ளுதல், தேடுதலுடைய ஒரு கண்டுபிடிப்பு என்று சொல்லி நாம சொல்லலாம். ஆனா இதுதான் சொல்லி நம்ம சத்தியமாய் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 41வது அதிகாரம் 45 47 வரையிலும் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த சம்பவத்திற்கு இந்த வாக்குத்தத்தத்திற்கு முதலான வேத பகுதியை நாங்கள் அதிலே நாங்கள் பார்க்க முடியும். என்னது 45 46வது வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்களும் பார்த்துக்கணும். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனோ நசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு, வந்தே பார் என்றார். நான் உங்களுக்கு சொன்னேன்ல இப்ப காரியங்கள், சில காரியங்கள் சொன்னேன். வேதத்தை தியானிக்கிறவன், ஜெபிக்கிறவன் என்று சொல்லி, அப்ப அந்த வேதத்தை தியானித்ததினால்தான் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? நசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக முடியாது என்று சொல்லி அவன் தெரிந்திருக்கிறான். இப்படி வேதத்தை ஆராய்ந்திருக்கிறான். அப்ப நாமும் கூட வேதத்தை ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக துருபதேசங்கள் வந்துருச்சு, அநேக விதமான கள்ள போதனைகள் வந்திருக்கிறது, அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், மாய்மாலங்கள் சொல்லி நிறைய காரியங்கள் இப்பொழுது வந்துட்டு இருக்குது. இப்போ புதுசாக ஒருத்தர் கொரியாவில் வந்திருக்கிறாருன்னா நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கிறாரு. இப்போ ரொம்ப நாளைக்கு பிற ஒருத்தர் நான் தான் இயேசு அப்படின்னு அவரோட படத்தையும் நிறைய பேர் வீட்டில் மாட்டி வச்சு இயேசு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறான். இப்போ நான் போயிட்டு வந்திருக்கேன் வெளிநாட்டுக்கு. இப்போ நான் அங்கே போயிட்டு நான் தான் இயேசு அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கிறான். இயேசுன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கிறான். அப்போ இப்பேற்பட்டதான காரியங்கள் இது சரியா தவறா என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும். ஆண்டவர் வந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், அவர் பரலோகம் போயிட்டார், இனிமேல் வருவார் சபையை கூட்டிட்டு போறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து அவர் மறுபடியும் பூமியில நடமாட போறது கிடையாது என்பதை வேதத்தை தியானித்தால் தான் நமக்கு தெரியும். அப்ப நாத்தான் வேலை போல நாங்கள் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ನಾಥನ್ ವೇಲ್ವಾಗಿ ಅಪಿ ಮಾನಸಿಕ ವಚನೆಯ ಮೆನಹಿ ಕರನ್ನೋಣ ಇವನತ್ತ දැන් කොරියාවෙන් එක්කෙනෙක් ඇවිල්ලා එනවා මම තමයි ජේසුස් කියන්නේ. ඉතින් ඒ වගේ මිනිස්සු එනකොට එහෙම නැත්තම් ව්‍යාජ දේවල් ඉගෙනවීම එනකොට අපි ඒවට මුලා වෙනවා. ඒ මුලා වෙන්නේ නැතුව අපි අපේ ආත්මය අපි රැක ගන්න ඕනේ නම් අපිට එකම දේ ඇවිල්ලා බයිබලෙන්. පාස්ටර් කෙනෙක් නෙමෙයි එහෙම නැත්තම් අපි දේශනාවල නෙමෙයි ඊටත් වඩා අපිට වැදගත් වෙන්නේ අපි උන්වහන්සේත් සමග ගත කරන්නා වූ වෙලාව. नाथन बेल एवं उन्वांसिगे वचने मेने करावु पुद्गले अतली सत्वेन पदे 47வது வசனம் இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். අර नाथन මේ උන්වහන්සේ ළඟට එනකොට උන්වහන්සේ ආ දුරදීම කියනවා මොකද්ද සිංහලෙන් කියලා තියෙන්නේ? 47 මෙන්න සැබවින්ම ඊශ්‍රායෙල් அதாவது கபடமற்றவன் என்று சொல்லி அந்த சீக்கிரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல முடியுமா? நல்லவன் நல்லவன் சொல்ல முடியுமா? கபடற்றவன் கபடற்றவன் கத்தர் சொல்ல முடியுமா? නුවන්සේ පුරොන්දු දෙන දෙවියන් වහන්සේ ඔබත් මාවත් අද බලලා උන්වහන්සේට කියන්න පුළුවන් හැකියාවක් තියනවාද මෙයා අවංක කෙනෙක්? එහෙම නැත්නම් මේ කබඩ කියන சொல்லுது මේ සැබවින්ම හොඳ කෙනෙක් කපටිකම් නැති කෙනෙක් කියලා උන්වහන්සේට අපි ගැන සාක්ෂි දරන්න පුළුවන්. ஆண்டவருக்கு நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமானால் கர்த்தர் நம்மை காண்கிறவராய் இருப்பார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். கபடற்றவர்களாய் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்றார், அவன் கபடற்றவனாய் இருக்கும். அவன் கபடற்றவனாய் இருந்தது நிமித்தமாய் அவன் அத்திமரத்திற்கு கீழே செபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்க்கிறார். එයාගේ ජීවිතය, එයාගේ ගතිගුණ යහපත් නිසා ඒ තැනත්තා යාඥා කරන අවස්ථාවේදී උන්වහන්සේ එයා ගැන බලනවා. උන්වහන්සේ එයා ගැන සාක්ෂි දරනවා. ඉතින් උන්වහන්සේගේ පොරොන්දු වචනය මේකේ තියෙනවා. එදා කිව්වා වගේ 5000කටත් වඩා තියෙනවා. හැමදාම හැම සතියකට සැරයක් මේ පොරොන්දුවේ වචන දේශනා කරොත් අවුරුදු 132ක් මේ දේශනා කරනවා. தேசன ஆண் அப்படி தீர்ந்து தானே 132 வருஷம் நாங்கள் வாக்கு தத்தத்தையே பிரசங்கம் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு வாக்கு தத்தம். இப்போ நாங்கள் மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் பேசுகிறோம். ஆனால் வாரத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் பேசினா 132 வருஷம் பேசலாம். அதை கேட்க நீங்கள் இருப்பீங்களான்னு தான் தெரியாது, பேச நார்மலானு தான் தெரியாது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள நானும் நீங்களும் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறது. சின்ன நாங்கள் யோசிப்போம், ஆண்டவர் சொன்னாரே ஏன் நடக்கலை? ஆண்டவர் சொல்லுவார், ஆனால் ஏன் நடக்கலை?
நான் சரியில்லை, ஆண்டவர் சரியில்லை கிடையாது, நான் சரி. ಮಾನಸಿಕ ಪೊರೊಂದುದೇನೋ ಮಾನಸಿಗೆ ಪೊರೊಂದುವ ආසපොළොව පහවේයයි මානසික වචනේ පාපිල්ලක් ඉස්පිල්ලක්වත් පාවයන්නේ නැහැ. නමුත් ඇයි උන්වහන්සේගේ ඒ පොරොන්දුව තාමත් මගේ ජීවිතයේ මම භුක්ති විඳින්නේ නැත්තේ? තාම මං හරි විදියට ඇඩගැහිලා නැහැ. நான் இன்னும் உருவாகவில்லை, நான் இன்னும் மாற்றப்படவில்லை. அதனால தான் என்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை. எனவே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் படிக்கு நான் தகுதியுள்ளவனாய் மாறினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். දවසක් උන්වහන්සේ ඇවිල්ලා යනකොට උන්වහන්සේට බඩගිනි. එතකොට ලස්සන කොළ පාටට කොළ පිරිච්චා වූ අත්තික ගහක් උන්වහන්සේ දැකලා. දැකලා උන්වහන්සේගේ බඩගින්න නිවා ගන්න ගෙඩියක් තියෙද කියලා බලන්න යනකොට එක ගෙඩියක්වත් නැහැ. උන්වහන්සේ මොකද කරන්නේ? උන්වහන්සේකට සාප කරනවා. අවසේ මාගේ නාය එනකොට ගෝලේ බල්ලා කියන ස්වාමී උදේ වහන්සේ சாப்ப கராவு கஹா ஒன்று நிலவில எல்லாம் இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்கு, பெருசாவும் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் தேடி போகும்பொழுது அதன் இடத்துல என்ன கிடையாது? கனி கிடையாது. கனி இல்லாத நிமித்தமாய் கர்த்தர் சபித்தார். அத்திமரம் என்னாச்சு? பட்டு ஒரு நாங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கனி இருக்க வேண்டும். கனியினால் மரமானது அறியப்படும். தேவனுடைய சுபாவத்தினாலே, ஆவியினுடைய கனியினாலே நாங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். උන්වහන්සේගේ ආත්මික ඵලෙන් අපි උන්වහන්සේගේ දරුවෝ එහෙම නැත්නම් ක්‍රිස්තියානි කාර්යය කියලා අනිත් අය දකින්න ඕනේ. එහෙම නැත්නම් උන්වහන්සේගේ சாபේ විතරයි, උන්වහන්සේගේ පොරොන්දුව අපේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්නේ නැහැ. ஆண்டவருடைய சாபம் தான் இருக்குமே ஒழிய ஆசீர்வாதம் இருக்காது. எனவே கர்த்தர் நம்மை காண்கிறவர், கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் எல்லாமே உண்மை. ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள நான் தகுதியுள்ளவனாய் இருக்கிறேன். என்னிடத்திலே கனி இருக்க வேண்டும். கனி என்று சொன்னால் நான் ஜெபிக்கிறவனாய், வேதம் வாசிக்கிறவனாய், தேவ சித்தம் செய்கிறவனாய், தேவனோடு கூட நடக்கிறவனாய், தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். උන්වහන්සේගේ ගතිගුණය මගේ ජීවිතයේ කියනවා. උන්වහන්සේ මං අනිත් අයට පෙන්වන්න ඕන. ඒකයි උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නා වූ ඒ ඵල. මාත්‍රමල ආදාම ඒවා පාව செய்தான். செஞ்சாங்களா? ඔව් කරන්නේ. එතකොට ඒගොල්ලෝ මොකෙන්ද ඒගොල්ලන්ට වස්ත්‍රයක් හදාගත්තේ ඉස්සෙල්ලා? ඈ? එදනාල? ඈ? என்னால? அத்தியில. அப்ப நம்முடைய நிர்வாணங்களை மூடுகிறது தான் இந்த அத்தி இலைகள். நாங்கள் பாவம் செய்தாலும் இந்த பாவங்களை மறைக்கிறதுக்கு அல்லது நம்முடைய நிர்வாணங்களை மூடுகிறது அத்தி இலை